வணக்கம் தமிழா. லார்ட் ஆஃப் 5G இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸை லாவா கம்பெனி வந்து அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து லாவா பிளேஸ்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அவங்களோட ஒரு அஃபோர்டபுளான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து லார்டு லபக்குதாசான்னு இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10,000 ரூபா, 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 12,000 ரூபா. ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து ரிங் லைட் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. அதையும் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து இதான் வந்து ரீட்டைல் பாக்ஸ். ஸோ நீங்கள் கடையில் போனீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் போட்டிருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது வந்து 6GB ரேம் மாடல். இதில் வந்து 6GB விர்ச்சுவல் ரேமும் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடையும் வருது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. இந்த ஃபோன் வந்து 3 கலரில் வருது. பாக்ஸில் வந்து இந்த 3 கலரும் போட்டிருக்காங்க பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே வந்து சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் ஃபோன். பார்க்க வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கையில் எடுத்த உடனே வந்து இந்த ஃபீல் நல்லா இருக்குது. நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது வந்து கிளாஸ் பாடி பின்பக்கம். இந்த செக்மெண்ட்டில் கிளாஸ் பேக் ஃபோன் இது. கேமரா பாடியில் வந்து இந்த மாதிரி தந்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன். பாக்ஸுக்குள்ளே வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிளும் தந்திருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து 8.45mm திக்னஸ் மற்றும் 203 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிளாஸ் பேக் இது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் இந்த செக்மெண்ட்டில் வந்து தந்திருக்காங்க. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. மேல் பக்கம் பிளைனாக தான் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் டைப். 2 சிம் போடலாம். டூவல் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்புறம் வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ரிங் லைட் வந்து பின்பக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி லைட் வந்து எரியுது ப்ளூ கலரில். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது 3 வாட்டி பிளிங்க் ஆகுது. பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ரிங் லைட் எரியும். அப்புறம் இன்கமிங் கால் வரும்போது கூட பிளிங்க் ஆகும் இந்த ரிங் லைட். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் டிஸ்பிளே இது. பஞ்ச்கோல் நாச்சோடி இது வருது. HD+ ரெசல்யூஷன். IPS டிஸ்பிளே இது. 2.5D கர்வ்டு கிளாஸ் மற்றும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தந்திருக்கலாம். பட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த விலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பட் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 6020 ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டிமென்சிட்டி 700 முன்னாடி ஒரு சிப்செட் வந்துருந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G சிப்செட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதோட ஒரு சின்ன அப்கிரேட் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G சிப்செட் இது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் 5G ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாம். கேம்ஸ் விளையாடலாம். பட் அதிகமான கிராஃபிக்ஸ்லாம் வச்சு எதிர்பார்க்காதீங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து பின்பக்கம் வந்து 2 கேமரா இருக்குது. பட் மெயின் கேமரா 50 MP கேமரா. இன்னொன்று வந்து பேருக்கு வந்து ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 8 MP கேமரா இருக்குது. கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்படியாக பெரிதான ஒரு குவாலிட்டியாக தெரியல. கேமராவில் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஒர்க் போட்டிருக்கலாம். ஒரு ஆவரேஜ் ரக குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா சாம்பிள்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள் நீங்களே. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து Android 13 பவர் ஆகுது. ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன், ப்ளோட்டர் எதுவும் கிடையாது. ஒரு டூவல் ஆப் லாக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. பட் ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ இதை வந்து லாவா பிளேஸ்டு 5G. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன். பார்க்க நல்லா இருக்குது. கிளாஸ் பேக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து ரிங் லைட் இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்கமிங் காலுக்குலாம் வந்து பிளிங்க் ஆகுது. அப்புறம் டிஸ்பிளே வந்து கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்ன
இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருந்தா இதோட பெட்டராக இருந்திருக்கும். பட் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ட்வீக்கிங் வந்து முக்கியமாக அவங்க வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும், இன்னும் பெட்டர் பண்ணணும். ஒரு ஆவரேஜ் கேமரா அவுட்புட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் 2 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.